பாருமா. சகோதரர்கள், உங்கள் ஈழத்து மீனவன் தஸ்லீம். உங்களுக்கு தெரியும் பார்த்து நாங்கள் இப்போ கரவலை வளைஞ்சிக்கிறோம். இது வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் வளைஞ்சியாங்க. இது வந்து சின்ன கரவலை. இது இழுக்கிறதுக்கு 2 மணித்தியாலம் போகும். ஒரு 18 பேர் ஆக்கள் 2 கம்மாலையும் இருக்கிறாங்க. இவங்க வந்து நாட்டமரத்துக்கு தான் செய்வாங்க. ஒரு பாடு போட்டால் 1500 ரூபா 1000 அப்படி கிடைக்கும். ஆனால் இது வந்து சின்ன ஒரு இடம்ன்றதால கொஞ்சம் மீன் தான் படும். ஆனால் முந்தைய ஒரு காலத்தில் இங்கே கொத்திர் பிரதேசத்தில் வந்து அதிகமான மீன் பட்டக்கூடிய இடம் வந்து இந்த இடம் தான் சொல்லுவாங்க. அந்நேரம் பழைய வாடின்னு சொல்லுவாங்க இந்த இடத்து. இது வந்து இலங்கை கிழக்கு மாநிலத்தில் பொத்துவில் பிரதேசம். உங்களுக்கு தெரியும் சுற்றுலாவால் பேர் போன இடம் தான் இந்த இடம். இந்த இடத்தை பார்ப்பதற்கு நிறைய வெளிநாட்டவர்கள் எங்கட ஊரிலிருந்தும் இந்த அருவாமை பிரதேசத்தை பார்ப்பதற்கு நிறைய சகோதரர்கள் இங்கே வராங்க. உண்மையில் இந்த காலம் வந்து ஆழ்கடல் மீன் வந்து மிகவும் பிடிக்கிறது வந்து மிக குறைவாக இருக்கும். இந்த காலம் வந்து மீன்கள் வந்து சென வைக்கக்கூடிய காலம் என்றதால் மீன்கள் படுற வீதம் மிக குறைவாக இருக்கும். இனப்பெருக்கம் அந்த செய்கிறதால அந்த மீன் படுற வீதம் குறைவாக இருக்கும். இப்போ இந்த டைமில் வந்து கரவாலை வந்து கடல் அமைதியாக இருக்கிறதால இவங்க செல்வது வந்து கரவாலைன்னு சொல்லுவாங்க. கரையிலேருந்து தள்ளி ஒரு வளைஞ்சி ஒரு எல்லையை பிடிச்சி இழுத்து இதில் வர. இதில் என்ன மீன் படம் பண்ணிச்சுன்னா இந்த டைமில் வந்து கூரல் மஞ்சள் பாறைக்குட்டி ஒரு அழகாக அந்த பார்க்கக்கூடிய பார்த்தா அதை நாங்கள் வாங்கி சாப்பிடணும் போல் இருக்கும் அந்த மீன். அப்படியான மீன் தான் இந்த டைமில் வந்து இங்கே படும். எனவே ஈழத்து மீனவன் தஸ்லீம் யூடியூப் சேனலை பார்ப்பவர்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இதில் உங்களுக்கு விளங்கக்கூடிய விஷயங்கள் விளங்காத விஷயங்களை கொமெண்ட் ஊடாக தெரிவிங்க. நன்றி. இது வந்து பாருங்க போட்டு மீறிக்கு டூரிஸ்டுகளும் அதுக்கான இடங்களையும் கொடுத்து ஒத்துழைப்பு வழங்கி அவர்கள் அழகான முறையில் இங்கே அழகான ஒரு ஒற்றுமையோடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கால பாருங்க அதிகமான படகுகள் இருக்கும். இதோ நேரடியாக நீங்கள் காணக்கூடிய கடலுக்குள்ள ஒரு போட் இருக்குது பாருங்க. அந்த போட் தான் இந்த நடு அலையில் அவங்க கட்டி கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு மணித்தியாலத்தால் இது கரை சேரும். என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம்.